தமிழிசை மேடம் வந்து எந்த கட்சியில் இருந்தாலும் அவங்க வந்து பெரிய பதவிக்கு வரணும். இப்போ நிர்மலா சீதாராமன் மேடம் போய் எலெக்ஷன்ல நின்று ஜெயிச்சு போய் மினிஸ்டர் ஆறாங்க. அதனால அவங்க வெங்காயம் சாப்பிடல, பூண்டு சாப்பிடல, மினிஸ்டர் ஆயிட்டாங்க. அதெல்லாம் கூட இருக்கட்டும். நிர்மலா சீதாராமனுக்கு கிடைக்கிற மரியாதை ஏன் தமிழிசை கிடைக்கல? நிர்மலா சீதாராமன் பின்னாடி அவங்க கம்யூனிட்டி நிக்குது. தமிழிசை சவுந்தரராஜன் மேடம் பின்னாடி அந்த கம்யூனிட்டி நிக்கல. நமக்கு தெரியல. ஓட்டெல்லாம் போட மாட்டோம். ஆனா அவங்க மினிஸ்டர் ஆனோம். அவங்க மட்டும் ஆறாங்கல்ல. இது அவங்க கண்ணாடி முன்னாடி நின்று கேட்குற மாதிரி இருக்குது. நீங்கள் எப்படி இன்னொரு பெண்ணை பார்த்து உன் நிறத்தை, உன்னோட முடியோட டெக்ஸ்டரை நான் கமெண்ட் பண்ணுவேன்னா அது ரேசிசம்னு கூட உங்களுக்கு தெரியல. மேடையாக நின்று இவங்க பேசுகிறாங்கன்னா இது பெரியார் பேரை சொல்லிட்டு எல்லாம் இப்படி பேசலாமா? ஒரு பெண்ணாக, ஒரு தமிழ் பெண்ணாக, சுயமரியாதை மிக்க தமிழ் பெண்ணாக எந்த பொண்ணுக்கும் கோவம் வரும் சார்? இந்த சுயமரியாதை மிக்க தமிழ் பெண் இல்லை அமித்ஷா என்ன வந்து அறிவுரை கூறினார், உண்மையிலே கூறினாரா கூட இருக்கலாம். நமக்கு எப்படி சார் தெரியும்? இந்த ட்வீட் போட்டதே நீங்க பாடி லாங்குவேஜ்ல நிறைய நம்ம பேசிருக்கோம். அஃப்கோர்ஸ் கட்சி தலைவர் கூட விடுங்க, சங்கராச்சாரியரை பார்க்கும்போது அவர் கூட்டு தூக்கி போடுறாரு, கேட்ச் பண்றாங்க பால் பழத்தை. அது சுயமரியாதை மிக்க செய்யலாம், சுயமரியாதை அற்ற செயல். அதுல எல்லாம் நம்ம வந்து அவங்களை இன்னும் கொஞ்சம் மேடம் இன்னும் கொஞ்சம் டெவலப் ஆகும் மேடம். சவுத் பீட்டின் அன்பு உறவுகளுக்கு வணக்கம். நான் ஃபெலிக்ஸ் இன்ப ஒளி. இந்த நேர்காணலில் நாம் சந்திக்கிறப்போர் மனநல மருத்துவர் ஷாலினி அவர்கள். வணக்கம். வணக்கம். டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் அவங்கள குறித்து ஒரு பதிவும் கூட நீங்கள் சமீபத்தில் போட்டிருந்தீங்க. அதாவது உருவகேலி செய்வது எந்த அளவுக்கு வந்து தரம் தாழ்ந்த ஒரு செயல் அப்படின்றத அந்த பதிவு வெளிப்படுத்திருந்துச்சு. அவங்களுடைய தலைமுடியை குறித்து ஒருத்தர் அடித்த கமெண்ட்டு, அதுக்கு அவங்க எதிர்வினையாற்றியது. சமீபமாக உள்துறை அமைச்சர் அமித்ஷா ஒரு மேடையில் தமிழிசையை கண்டித்து பேசுகிற மாதிரியான ஒரு வீடியோ வெளியாச்சு. அதை குறித்து தமிழிசை பேசும்போது இன்னும் அதிகமான கட்சி பணிகளை என்னை செய்ய சொன்னார் அமித்ஷா, எனக்கு அறிவுரை தான் கூறினார் அப்படின்னு சொன்னாங்க. பாஜகவினரும் கூட அமித்ஷா ரொம்ப பாசத்தோட அப்படிதான் பேசுவார் அப்படின்னு சொன்னாங்க. ஆனாலும் இங்கே தமிழ்நாட்டு மக்களுக்கு ஒரு கேள்வி இருக்குது, ஒரு பொதுவான ஒரு மனநிலை இருக்குது. சமூக வலைதளங்களில் அதை வெளிப்படுத்துகிறாங்க. தமிழிசை பாஜகவின் ஒரு மூத்த தலைவர். அவங்க கவர்னராக இருந்த போதும் கூட அந்த பதவி வேண்டாம்னு சொல்லிட்டு தேர்தல் களத்துக்கு வந்த ஒருவர். அவங்கள இப்படி தான் நடத்துவாங்களா பாஜகவில் அப்படின்ட்டு ஒரு கேள்வி எழுப்புறாங்க. இன்னொரு பக்கம் இப்போ நீங்களுமே கூட தமிழிசைக்கு ஆதரவாகத்தான் அந்த பதிவு போட்டிருந்தீங்க. ஆனால் தமிழிசை அரசியலை ஏற்க முடியுமா முடியாதாங்கிற ஒரு கேள்வி இருக்குது. அவங்க வந்து பாஜக வேற இல்லை, நான் வேற இல்லை, நீங்கள் என்னை விமர்சித்தால் பாஜகவை விமர்சிக்கிறீங்க, பாஜக விமர்சித்தா என்ன விமர்சிக்கிறீங்க அப்படின்னு அவங்கள பிஜேபி நான் வேற இல்லைன்னு அவங்க பார்க்குறாங்க. இது எப்படி புரிஞ்சுக்க சார்? முதல்ல நம்ம ஊரில் இருக்கிற சூழ்நிலை என்னென்னா, ஒரு பெண் என்ன வயதானவராக இருந்தாலும், இப்போ இவங்க 2 பேரும் எடுத்துக்கிட்டிங்கன்னா, மிஸ்டர் அமித்ஷா விட டாக்டர் தமிழிசை வயசில் மூத்தவங்க. ஆனால் அவர் பதவியில் பெரிய பதவியில் இருக்கிறாரு. அவர் இன்னும் கொஞ்சம் யூனியன் கவர்மெண்ட்டுக்கு அவர் கேபினெட் மினிஸ்டர் அண்ட் அந்த கட்சியில் அவர் பெரிய பதவியில் இருக்கிறாரு, கிங் மேக்கராக இருக்கிறாருன்றதுனால இவங்க கொஞ்சம் பம்மியாக அவர்கிட்ட பேசுகிறாங்க. அவங்க கட்சிக்குள்ளே இருக்கிற ஒரு பேச்சுவார்த்தை. வேறு எந்த கட்சியிலும் இது மாதிரி பேசும்போது நம்ம தலையிட்டு ஏன் நீங்கள் இப்படி பேசுகிறீங்க, அவங்க சீனியர் இல்லையா, நீங்கள் ஜூனியர் இல்லையா, அப்படி குனிலாமா, அப்படி நிமிரலாமா, நம்ம யாரையுமே நம்ம சப்போர்ட்டும் பண்ணுறதில்ல, எந்த ரிமார்க்கும் நம்ம பாஸ் பண்ணுறதில்ல. ஆனால் அது பிஜேபின்னு வரும்போது நம்ம அப்படியே குதிச்சு பிஜேபி ஒரு தப்பு பண்ணிருச்சு, நம்ம போய் தட்டி கேட்போம் அப்படின்னு நம்ம கேட்குறோம்ல. அப்போ எல்லாத்தையும் நம்ம தட்டி கேட்கணும். பிஜேபி மட்டும் நான் செலக்டிவாக தட்டி கேட்பேன். ஆனால் வேறு யாராவது எதாவது நெகட்டிவ் ரிமார்க் பண்ணும்போது நான் சால்ஜாப்பு பண்ணுவேன்னா அது வந்து அடிமை மனநிலை இல்லை. நான் ஒருத்தருக்கு விசுவாசமாக வாலாட்டி காட்டிட்டு இன்னொருத்தரை பார்த்து குறைக்கிறேன்றது வந்து இந்த கேள்வி நோக்கம் வந்து தமிழிசைக்கு ஆதரவாக பேசுகிறவர்கள், தமிழிசையும் நீங்கள் இப்படி பேசாதீங்க, விமர்சிக்காதீங்க, அது நியாயமான விஷயம்தான். உருவத்தை வைத்து ஒருவரை நம்ம வந்து பேசக்கூடாது. இப்போ தமிழிசை மேடம் வந்து எந்த கட்சியில் இருந்தாலும் சராசரியாக ஒரு தமிழ் பெண்ணா, இன்னொரு தமிழ் பெண்ணா என்னோட ஆசை என்னவா இருக்குன்னா, அவங்க வந்து பெரிய பதவிக்கு வரணும். அவங்க கண்டிப்பாக காங்கிரஸில் பெரிய பதவிக்கு வர முடியாது. அவங்க இருக்கிற கட்சிக்குள்ளே தான் அவங்க பெரிய பதவிக்கு வர முடியும். அந்த கட்சியோட ரெப்ரசன்டேட்டிவாக தான் அவங்க பெரிய அந்தஸ்துக்கு போக முடியுன்றதுனால அவங்க பெரிய பதவிக்கு வரணுன்றது என்னோட ஆசை. தனிப்பட்ட ஒரு தமிழ் பொண்ணு வர்சஸ் தமிழ் பொண்ணுன்ற மாதிரி அஸ் கோ சிஸ்டர்ஸ் ஐ வாண்டட் டு சக்சீடு. அப்போ அவங்க சக்சீட் ஆகாமல் இருக்கிறதுக்கு என்னென்ன காரணம் இருக்குது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா,
முதல்ல அவங்கள வந்து மட்டம் தட்டுறது. எப்படி மட்டம் தட்டுறதுன்னா, உங்கள் அப்பா இதில் இருந்தார், நீங்கள் அதில் இருந்தீங்க, உங்களுக்கு எப்படி மெடிக்கல் காலேஜ் சீட்டு கொடுத்தாங்கன்னு எங்களுக்கு எத்தனை பேருக்கு மெடிக்கல் காலேஜ் சீட்டு கொடுத்தாங்களாலாம் நீங்கள் சொல்ல மாட்டீங்களா? மற்ற எல்லா ஆண்களுக்கும் தான் மெடிக்கல் காலேஜ் சீட் கிடச்சிது. அத்தனை ஆண்களும் எங்கள் காலையில் எனக்கு சீனியர் அவங்களாம் படிச்செல்லாம் சீட்டு வாங்கலை. எல்லாருக்கும் இனாமாக தான் சீட்டு கொடுக்கப்பட்டது. அப்படி சீட்டு வாங்கின அப்படி சீட்டு நீட்டுக்கு ஆதரவா பேசுறாங்கன்றதா விமர்சனம். அதை பற்றி பிரச்சனை இல்லை சார். எத்தனை பேர் வேணால் அவங்க எந்த கட்சியில் இருக்காங்களோ அதுக்கு சாதகமாக தான் பேசி ஆகணும். அதுக்கு பாதகமாக எப்படி பேச முடியும்? எப்படி எதிர்பார்க்குறாங்க அவங்க? என்னன்னா நீங்க ஒரு தமிழ் பெண்ணு சொல்றீங்க, அந்த தமிழ் பெண் தமிழ்நாட்டு அவங்க அந்த சூழ்நிலையில அந்த விஷயத்துல அவங்க ஒரு சூழ்நிலை கைதி. அந்த கட்சிக்குள்ள இருக்கிறாங்க, அதனால அந்த கட்சிக்கு ஏத்த மாதிரி தான் அவங்க பேசுறாங்க. தமிழிசை மட்டும் சூழ்நிலை கைதியா? எல்லாரும் தமிழ்நாட்டுல பிறந்தவங்கன்னு சொல்றாங்க. அவங்களுக்கே நிதியமைச்சர் பதவி மீண்டும் மீண்டும் கிடைக்குது. அதுக்கு வரலாம். அதுக்கு முன்னாடி இப்ப தமிழிசை மேடம் வந்து ரொம்ப நிறைய ஜெயிக்கணும், வாதாடணும், போய் நிக்கணும், எனக்கு நீ சரியா இல்லையான்னு அப்படின்னு கேட்கணும்னா அந்த அளவுக்கு நம்ம அவங்கள சப்போர்ட் பண்றோமா? என் பின்னாடி இத்தனை தமிழர்கள் இருக்கிறாங்க, நீ சரியா இல்லையான்னு அவங்க கேட்கணும்ல. அப்ப தமிழர்கள் தானே அவங்க சொல்றாங்க, உங்க முடியை பத்திங்களா, உங்க நிறத்தை பத்திங்களா, உங்க உயரத்தை பத்திங்களா அப்படின்னு அவங்க பேசுறாங்கன்னா இது அவங்க கண்ணாடி முன்னாடி நின்று கேட்குற மாதிரி இருக்குது. நீங்கள் எப்படி இன்னொரு பெண்ணை பார்த்து உன் நிறத்தை, உன்னோட முடியோட டெக்ஸ்டரை நான் கமெண்ட் பண்ணுவேன்னா அது ரேசிசம்னு கூட உங்களுக்கு தெரியல. மேடையாக நின்று இவங்க பேசுகிறாங்கன்னா இது பெரியார் பேரை சொல்லிட்டு எல்லாம் இப்படி பேசலாமா? இன்னொரு ஆணை நீங்கள் இப்படி பேச மாட்டீங்க, இன்னொரு உயர் அந்தஸ்தில் இருக்கிற பெண்ணை நீங்கள் பேச மாட்டீங்க. அவங்க சுயமாக முன்னேறி வந்திருக்கிற லேடி, அந்த கட்சியில் இவங்களுக்கு முன்ன பெண்ணே யாராவது தெரியுமா? அவங்களே போய் ஜெயிச்சு வந்திருக்கிறாங்க. அந்த லேடியை பற்றி இப்படி பேசுகிறாங்கன்னா ஒரு பெண்ணாக, ஒரு தமிழ் பெண்ணாக, சுயமரியாதை மிக்க தமிழ் பெண்ணாக எந்த பொண்ணுக்கும் கோவம் வரும் சார்? இல்லை, சுயமரியாதை மிக்க தமிழ் பெண் இல்லை அமித்ஷா என்ன வந்து அறிவுரை கூறினார் அப்படின்னு உண்மையிலே கூறினாரா கூட இருக்கலாம், நமக்கு எப்படி சார் தெரியும்? இந்த ட்வீட் போட்டதே நீங்க பாடி லாங்குவேஜ்ல நிறைய நம்ம பேசிருக்கோம். அஃப்கோர்ஸ் அவர் வந்து ரொம்ப அவர் அத்தாரிட்டேரியனா பேசுறாரே தவிர அன்கைண்டாலாம் பேசல. அவர் கையே ஆட்டி இப்படியெல்லாம் பேசுறாரு தவிர அவர் ஆக்சுவலாக ரிலாக்ஸ்டாக தான் பேசிட்டு இருக்காரு. இப்படியெல்லாம் வந்து அப்படியெல்லாம் பேசல, அவர் அப்படி உட்காந்து இப்படி பேசிட்டு இருக்காரு. ஆனால் அது பொது மேடையில் பேச வேண்டிய காரணம். அவங்க கட்சியில் எந்த மேடையில் வேணால் எப்படி வேணால் பேசிக்கிறாங்க சார், அதை பற்றி நம்ம யார் கமெண்ட் பண்ணுறதுக்கு? பட் ஃபர்ஸ்ட் இதை பற்றி ட்வீட் போட்டு கவனம் ஈர்த்தது பாஜகவை சேர்ந்த உள்கட்சிக்குள்ளே இருந்த ஒரு நபர் தான். அப்போ அவங்க உள்கட்சி பிரச்சனையில் நம்மளை திசை திருப்புறாங்க. 2 பேருக்குள்ளே பாலிடிக்ஸ் நடக்குது. இப்போ இப்படி வச்சுக்கலாம் சார், மிஸ்டர் அண்ணாமலைக்கும் டாக்டர் தமிழிசைக்கும் ஒரு பாலிடிக்ஸ் நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். நான் யாருக்கு சப்போர்ட் பண்ணுவேன்? அஃப்கோர்ஸ் நான் தமிழிசை மேடம் தான் சப்போர்ட் பண்ணுவேன். அவங்களுக்குள்ளே இவங்க இப்படி திட்டாரு, இவங்க திட்டலாம் வாங்குறாங்க அப்படின்னு ஒரு ட்வீட் போட்டுட்டு நான் போய் சென்ட்டு கொடுக்குறேன், நான் போய் பழம் கொடுக்குறேன், நான் போய் ஸ்வீட் கொடுக்குறேன் அப்படின்னா ஒரு உமன் ஜெயிக்கணுன்றதானே நாங்கள் விரும்புகிறோம். டெஃபினெட்லி இது வந்து இன்டர்செக்ஷனல் ஃபெமினிசம் தான். அவங்க வேற கட்சி, சித்தாந்தமே வேற. அவங்க வந்து அலங்காரம் பண்ணிக்கிறாங்க, நாங்கள் அலங்காரம் பண்ணல. அவங்க சுயமரியாதை மிக்க பெண் தான், இருந்தாலும் அதை அவங்க முன்னெடுக்கல, அது பெரிய இஷ்யூவாக நினைக்கல. அவங்க ஒரு கட்சி தலைவர் முன்னாடி அப்படி நிக்கிறத வந்து அவங்க தன்மானத்துக்கு ஒரு இழுக்காலாம் அவங்க நினைக்கல. இட்ஸ் ஓகே. கட்சி தலைவர் கூட விடுங்க, சங்கராச்சாரியரை பார்க்கும்போது அவர் துண்டை இப்படி தூக்கி போடுறாரு, கேட்ச் பண்றாங்க பால் பழத்தை. அது சுயமரியாதை மிக்க செயல், சுயமரியாதை அற்ற செயல். அதுல எல்லாம் நம்ம வந்து அவங்களை இன்னும் கொஞ்சம் மேடம், இன்னும் கொஞ்சம் டெவலப் ஆகும் மேடம், என்ன மேடம் இப்படி போய் நிக்கிறீங்களே, நான் ஃப்ரெண்ட்லியா கேட்கலாமே தவிர நீங்க நின்றீங்கன்னு சொன்னா அவங்க தான் நின்றுட்டாங்களே, அவங்களுக்கு தெரியலையே, நம்ம தானே அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும். அந்த கட்சியில அவங்க ஜெயிக்கிறது கூட நம்ம தான் சார் ஹெல்ப் பண்ணணும். அந்த கட்சிக்கு ஹெல்ப் பண்ணுன்றீங்களா? அப்ப டைரக்டா அந்த கட்சியில அவங்க ஜெயிக்கிறதுக்கு அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். அதான் இன்டர்செக்ஷனல் ஃபெமினிசம். எனக்கு எதிர்த்து சித்தாந்தத்தை சேர்ந்த பெண் என்பதனால் அவங்க கஷ்டப்பட்டா நான் கைகூட்டி சிரிப்பேன்றது அது ஆக்சுவலி அது வந்து தப்பான ஒரு செயல், அது மனிதாபிமானமற்ற செயல். திமுக மேடையில ஒரு சிவாஜி கிருஷ்ணமூர்த்தின்னு ஒருத்தர் பேசுனதை நீங்க சொல்றீங்க, அதுதான் மீன் பண்றீங்க. இப்ப எல்லாருடைய கேள்வின்றது நிர்மலா சீதாராமனுக்கு கிடைக்கிற மரியாதை ஏன் தமிழிசைக்கு கிடைக்கல? நிர்மலா சீதாராமன் பின்னாடி அவங்க கம்யூனிட்டி நிக்குது, தமிழிசை சவுந்தரராஜன் மேடம் பின்னாடி அந்த கம்யூனிட்டி நிக்கல. நிர்மலா சீதாராமன் மேடமுக்கு அத்தாரிட்டியை எப்படி எடுத்துக்கணுன்றது சொல்லி கொடுக்கப்பட்டிருக்குது, அவங்களுக்கு ஈஸியாக தெரியுது. அது தமிழிசை சவுந்தரராஜன் மேடம்க்கு ஏன் அது இன்னும் கிடைக்கல? ஏன்னா நம்ம அந்த மாதிரி அவங்கள டெவலப் பண்ணி வைக்கல. அது யாரோட தப்பு? அவங்க கம்யூனிட்டி 2000 வருஷமா அது செய்திருக்குது, நம்ம இப்போ தான் 70 வருஷமா செய்துன்னு இருக்கோம். இன்னும் நம்ம செய்ய வேண்டியது நிறைய இருக்கு. அதை தமிழிசை மேடம் ஒரு குற்றமா ஏன் சொல்றீங்க? அப்ப நீங்க கவர்னர் பதவி விட்டுட்டு வந்தாலுமே, நீங்க கட்சிக்காக எவ்வளவு வேலை செஞ்சாலுமே, கட்சிக்காக பல விமர்சனங்களை சம்பாதிச்சாலுமே கட்சி உங்களுக்கு இப்படிதான் நடத்துது பாருங்க அப்படின்னு சொல்றதுல என்ன தப்பு இருக்கு? கண்டிப்பா அது சொல்லலாம். மேடம் அடுத்த கேபினெட்ல நீங்க தான் மினிஸ்டரா இருக்கணும், இப்பல இருந்து ஹெவியா வேலை செய்யுங்க, நாங்களாம் வெளியில இருந்து உங்களை சப்போர்ட் பண்றோம்ன்ற செய்தியை நம்ம அவங்களுக்கு சொல்லலாம். தமிழ்நாட்டு மக்கள் சப்போர்ட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறீங்களா? அவங்க ஏன் சார் எலெக்ஷன்ல நிற்காத நிர்மலா சீதாராமன் ஒரு மினிஸ்டர் ஆகும்போது எலெக்ஷன்ல நின்று கவர்னராக இருந்து ரிச் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிற அட்மினிஸ்ட்ரேட்டிவ் போஸ்ட்ல இருந்த
ஒரு டாக்டரா இருக்கிற ஒரு லேடியை ஏன் சார் நீங்க மினிஸ்டர் ஆகக்கூடாது? இல்ல மினிஸ்டர் ஆக்குறது வேற, அது கட்சிக்குள்ள அவங்க செய்யலாம். அததான் ஆக சொல்றோம். மக்கள் ஓட்டு போடுவாங்கன்னு நினைக்கிறாங்க. நான் எலெக்ஷனை பத்தி நான் பேசல. இப்ப நிர்மலா சீதாராமன் மேடம் போய் எலெக்ஷன்ல என்ன ஜெயிச்சு போய் மினிஸ்டர் ஆறாங்க. பணம் இல்ல, எதுவும் இல்ல, அதனால அவங்க வெங்காயம் சாப்பிடல, பூண்டு சாப்பிடல, மினிஸ்டர் ஆயிட்டாங்க. அதெல்லாம் கூட இருக்கட்டும். எங்காலையும் மினிஸ்டர் ஆக்குங்கன்னு நாம தானே கேட்கணும். நீங்க அதை கேட்க மாட்டேன்றீங்க. உங்களை ஆக்கல பாத்தீங்களா அப்படின்னு சொல்றீங்க. ஏன்டா ஆக்கலன்னு நீங்க கேட்கணும். அப்போ எங்கே அவங்க விழுவாங்களோன்னு பார்த்து நீங்க கைகொட்டி சிரிக்கிறது ரொம்ப ரொம்ப மோசமான செயல். சித்தாந்த ரீதியா அவங்க எதிராக இருக்கிறாங்கன்னா கூட திராவிடர் கழக தலைவர் கி வீரமணி வந்து அவங்க கவர்னர் ஆக்கப்பட்ட போது ஒரு பாராட்டை தெரிவிச்சாங்க. தமிழிசை அவங்க தந்தை குமரி ஆனந்தன் அவரே அதை பாராட்டி பேசினாரு. பலரும் அரசியல் கோடுகள் அரசியல் வேறுபாடுகள்லாம் கடந்து வந்து அவங்கள வந்து பாராட்டி தான் பேசினாங்க. அந்த ஒரு கன்சர்ன் வந்து சார் பெரிய லெவல்ல இருக்கிற மனிதர்களுக்கு தெரியுது. எந்த கட்சியா இருந்தாலும் தமிழிசை மேடம் மாதிரியான ஆட்கள் ஜெயிக்கணும், அந்தந்த கட்சிக்குள்ள அவங்கவுங்க ஜெயிக்கணும், பொசிஷன்ஸ் ஆஃப் பவருக்கு போகணுன்றது பெரிய தலைக்கெல்லாம் தெரியுது. இந்த சின்ன சின்ன அல்லக்காயெல்லாம் இருக்குல்ல, ஏதாவது சின்னதாக கிடச்சா போதும் அல்பமாக சந்தோஷப்பட்டுக்கிறது, தேவையில்லாத கமெண்ட் அடிக்கிறது, இதை பற்றி வச்சு பற்ற வச்சுட்டு 2 நாள் ஃபேஸ்புக்கு இன்ஸ்டாகிராமில் கொளுத்தி போடுறது, இதெல்லாம் இவங்ககிட்ட தான் நம்ம பேசுகிறோம். இந்த மாதிரி சிறுமை ஏன் செய்கிறீங்க நீங்கள்? நம்ம எவ்வளோ பெரிய விஷயத்துக்காக போராடுறோம். தமிழிசை மேடம்ன்றது அவங்க பிஜேபியை சேர்ந்தவர்களாக இருந்தாலும் அவங்க தமிழ் பெண், ஒரு ரொம்ப கஷ்டப்பட்ட ஒரு சூழ்நிலையிலேருந்து வந்த ஒரு கம்யூனிட்டியோட ரெப்ரசன்டேட்டிவ் அவங்க ஜெயிக்கிறது தான் நம்ம எல்லாருக்குமான வெற்றின்றதை நம்ம சொல்லும் பொழுது, கட்சி வேற, அவங்க போட்டிருக்க அந்த கலர் வேறன்றதுக்காக அவங்கள போய் அட்டாக் பண்ண முடியுமா? சித்தாந்தத்தை பேசுற வரைக்கும் அவங்க தமிழ்நாட்டில் ஜெயிக்க முடியாதுன்ற உண்மை அவங்களுக்கு இது வரைக்கும் புரியலையா? நம்ம அவங்க பின்னாடி சப்போர்ட்டிவா நின்று எங்க ஊருக்காரங்க நாங்கள் ஓட்டெல்லாம் போட மாட்டோம் ஆனால் மினிஸ்டர் ஆகணும்னு நம்ம சொன்னோம்னா மினிஸ்டர் ஆயிடுவாங்க சார். அவங்க நம்ம கிட்ட அந்த பவர் இருக்கு, நமக்கு தெரியல. ஓட்டெல்லாம் போட மாட்டோம் ஆனால் அவங்க மினிஸ்டர் ஆகணும். அவங்க மட்டும் ஆறாங்கல்ல, அவங்களால ஆகும்போது எங்கால ஆகக்கூடாதான் நம்ம கேட்கணும்ல. நம்ம அப்படி கேட்க மாட்டேன்றோம் பாருங்க. நம்ம என்ன பண்ணோம், உங்களை ஆக்கலைன்னு சொல்றோமே தவிர எங்கால ஆக்குங்க நம்ம தான் அதை கேட்கணுன்றதே நமக்கு தெரியல. தமிழிசை வந்து ரொம்ப தன்மையா பேசக்கூடியவங்க, அவங்கள நோக்கி வர விமர்சனங்களை கூட வந்து ரொம்ப ஜாலியா கடந்து போறவங்க. ஒரு கமெண்ட்ல அப்படி பாஸ் பண்ணிட்டு போயிடுவாங்க. அவங்க கூட சமீப ப்ரெஸ் மீட்ல சொன்னாங்க, என்ன ரோட்ல உட்கார வச்சுட்டாங்கன்னு பேசுறாங்க, உங்களுக்கு என்னடா வந்துச்சு அப்படின்னு ஒரு வார்த்தையை ரொம்ப கொஞ்சம் கோபமா பேசுறாங்க. இப்போ அவங்களுக்கும் கூட அது புரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கு இல்லையா? இல்லை, நம்ம அவங்கள ஒரு பக்கம் அவங்கள முன்னேற்றி கொண்டு போகிறதுக்கு முயற்சி செய்யாமல் அவங்களுக்கு நடக்கிற சின்ன சின்ன இடர்பாடுகளை நாம் பெருசுபடுத்தி அந்த கட்சியை குறை சொல்றதுக்காக இவங்களை பகடைக்காய பயன்படுத்துகிறோம். அவங்க அந்த கட்சியில் தானே இருக்காங்க, இருந்துட்டு போட்டோம் பரவாயில்ல. அவங்க அப்படி சொன்னாலும் நான் பேட்டி எடுத்த போது சொல்றாங்க, நான் வேற கட்சி வேற இல்லை சார். அந்த கட்சியில தான் அவங்க கவர்னர் ஆயிருக்காங்க சார். வேற ஏதாவது கட்சியில் அவங்க கவர்னர் ஆயிருக்க முடியுமா சார்? அந்த ஸ்பேஸ் அந்த கட்சி கொடுக்கும்போது அந்த கட்சிக்கு அவங்க விசுவாசமா இருக்கிறது அவங்களுக்கு உண்டான நியாயம் தானே. அதை எப்படி நம்ம குறை சொல்றது? அதை நம்ம குறை சொல்ல வேண்டியது நம்ம வேலையே கிடையாது. அதை குறை சொல்றது நமக்கு என்ன, நம்ம இன்டர்செக்ஷன்லாம் என்ன சொல்றோம்னா, இவ்வளோலாம் செய்த எங்கள் மேடத்தை நீங்கள் ஏன் கவர்னர் போஸ்ட்லேருந்து வந்திருக்காங்க, பெரிய தியாகியாக இருக்கிறாங்க, அவங்களுக்கு இதோட பெரிய பதவி கொடுக்கணும், ராஜ்யசபாவில் ஒரு எம்பி போஸ்ட் கொடுங்க, மினிஸ்டர் போஸ்ட் கொடுங்க, இல்லை ஏதோ ஒரு பெரிய இதோட கவர்னரோட ஹையர் லெவலில் அவங்கள கொண்டு போங்க. எதுவுமே செய்யாத ஒரு லேடியை திரும்ப மினிஸ்டர் ஆக்குறீங்கன்றப்போ எங்கால எவ்வளோ பெரிய ஆள், இவ்வளோ கெத்தான ஒரு ஆள், அவங்கள நீங்கள் எப்படி நீங்கள் விட்டு வைப்பீங்கன்னு நம்ம கேட்கறது அந்த கட்சிக்கு நம்ம செய்கிற வேலை இல்லை, நம்ம ஆளுக்கு நம்ம செய்கிற வேலை. அரசியலில் இருக்கிற ஆளுமைகள் அரசியல் கடந்துமே கூட ஒருத்தரை வந்து ஃபிசிக்கலாக அட்டாக் பண்ணிட்டா அவங்க கொஞ்சம் வந்து வீக்கெண்ட் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு கான்செப்ட் இருக்கா? கண்டிப்பாக இருக்குது. அவங்களோட இயலாமைகள் இருக்குல்ல, போதாமைகள்னு இவங்க நினைக்கிறது. அவங்க உயரமா இல்லை, அவங்க முடி எப்படி இருக்குது, அவங்க நிறம் அப்படி இருக்குது, அவங்க மூக்கு அப்படி இருக்குது, அவங்க காது அப்படி இருக்குது, அவங்களுக்கு எத்தனை பொண்டாட்டி இல்லை பொண்டாட்டி இருக்குதா இல்லையா, இதெல்லாம் வச்சு ஒருத்தரை வந்து ஆக்சுவலி நீங்கள் என்ன சொல்லணும், அவங்க சித்தாந்தம் அவங்க கருத்து, அந்த கருத்தை வச்சு தான் நம்ம பேசணுமே தவிர இன்னும் பிற கிளைக்கதைகளை பற்றி பேசுகிறதுனால ஒன்றும் வரப்போகிறதில்ல. ஃபைனலாக கருத்தை வச்சு தானே நம்ம முன்னாடி போகிறோம். பட் என்ன பேசுகிறதுக்கு பொருள் இல்லாதப்போ அவங்க என்ன பேசுகிறாங்க, இந்த மாதிரி ஒருத்தரை மட்டம் தட்டி பேசுகிறதுன்றது வந்து நம்ம ஒரு தமிழ் சூழ்நிலையில் ரொம்ப நாளாக இருக்குது. அந்த கவுண்டமணி செந்தில் காமெடியிலேருந்து விவேக் காமெடியிலேருந்து இப்போ இருக்கிறது வரைக்கும் அது வந்துட்டுருக்கு. தொடர்ந்து நம்ம விமர்சனம் பண்ணுறதுனால இப்போ இருக்கிற யங் சினிமா மேக்கர்ஸ், மூவி மேக்கர்ஸ் அதெல்லாம் விட்டுட்டாங்க. உருவ கேலி பண்ணுறதில்ல, ஏபிளிசம் பண்ணுறதில்ல, செக்ஸிசம் பேசுறதில்ல, ரேசிசம் பேசுறதில்ல. சினிமாவில் ரஜினிகாந்தே திருந்திட்டாருன்னா பார்த்துக்கோங்களேன், அந்த அளவுக்கு கொஞ்சம் முன்னேறி இருக்கு. ஆனால் இந்த அரசியல் ஆளுமைகள் என்னதான் அவங்க பெரியாரிசம்னு சொல்லிக்கிறாங்க, முற்போக்கு, சுயமரியாதைலாம் வார்த்தையாக தான் சொல்கிறாங்களே தவிர ரியல் லைஃப்பில் அவங்க கடைப்பிடிக்க மாட்டேன்றாங்க.
ரியல் லைஃப்பில் அவங்களுக்கு வந்து ஒரு உமனை இப்படி பேசக்கூடாதுன்ற அந்த பேசிக் நாகரிகம் கூட இல்லை. அது நீங்கள் சோஷியல் மீடியாவை சொல்கிறீங்க. சோஷியல் மீடியா மட்டும் இல்லை சார், அவங்க பொதுவாக பேசும்போது அப்படி தான் பேசுகிறாங்க. அவங்க பெண்களை பேசும்போது மேடம், அவங்க லேடி, தோழர்லாம் சொல்ல மாட்டாங்க. அது இது அப்படி தான் சொல்லுவாங்க. இன்னும் வந்து ஒரு பெண்ணை அறிமுகப்படுத்தும் போது பொதுவாக நம்ம பேச முடியுமா? அது மாதிரி ஒரு கல்ச்சர் இருக்குன்னா நம்ம அதை சரி பண்ணிக்கணுன்றதுக்காக தான் நம்ம சொல்கிறோம். அவங்கள யாரையும் நான் பேரை சொல்லி இவங்க தான் அப்படி பேசுகிறாங்கலாம் சொல்ல விரும்பலை. ஏன்னா யாரையும் அவங்கள காயப்படுத்துறது நம்ம நோக்கம் இல்லை. நம்ம உயர்ந்த கலாச்சாரம் கல் தோன்றி மண் தோன்றா காலத்துக்கு முன்னாடி தோன்றினவங்கன்னா எல்லாரை விட நம்ம இன்னும் கொஞ்சம் மெச்சூராக நடந்துக்கணும், இன்னும் கொஞ்சம் சிறப்பாக இருக்கணும்ல. நம்ம தரம் தாழவே கூடாதுன்றதுனால சொல்கிறோம். இப்போ குறிப்பாக அது பெண்களுக்கு இன்னும் அதிகமான சவாலாக இருக்கா? பெண்களுக்கு தான் சார். இப்போ காங்கிரஸ், திமுகலேருந்து காங்கிரஸ் போய் காங்கிரஸ்லேருந்து பிஜேபியில் இருக்காங்க குஷ்பு, அவங்க மேலே இந்த மாதிரியான விமர்சனங்கள் வர்றது உண்டு. அரசியல் விமர்சகர்ன்ற அடிப்படையில் கஸ்தூரி பல கருத்துக்களை சொல்கிறாங்க, அவங்களையும் இந்த மாதிரி பேசுறது உண்டு. இவங்களாம் வந்து இப்போ தமிழ்நாட்டு கருத்துக்கு எதிரான கருத்தை பேசுகிறவங்களும் இல்லை. ஃபேஷிசம்னா இதுதான். நீ எதிர்கருத்தே பேசக்கூடாதுன்னு எப்படி நீங்கள் சொல்லலாம்? நிறைய நரேட்டிவ்ஸ் இருக்கலாம், 100 1000 விதமான நரேட்டிவ்ஸ் இருக்கலாம். பேசுறதே நீ எப்படி விமர்சிக்கணும்? உங்க கருத்து தப்பு, நீங்க இப்படி சொல்லாதீங்க, இந்த விஷயத்தினால இது தப்புன்னு எவிடன்ஸ் பேஸா நீங்க பேசலாம். உங்க ஒழுக்கத்தை பத்தி தெரியுமா, நீங்க எப்படி டான்ஸ் ஆடினீங்க தெரியுமா, என்ன ட்ரெஸ் போட்டீங்க தெரியுமா, நீங்க என்ன பண்ணீங்க தெரியுமா? ஆமா, நான் ஆடும்போது நீ பார்த்தா, நான் பேசும்போது தானே நீ பார்க்குறேன்னு அவங்க கேட்கறது எவ்வளோ நேரம் ஆகும்போது? அவ பார்க்க ஆடும்போது கண்ண மூடிட்டு இருந்தாங்களா? அவங்களாம் பார்த்தாங்கல்ல. அது ஒரு விதமான கன்சம்ஷனா, இது ஒரு விதமான கன்சம்ஷன். ரெண்டும் சமம் தான் சொல்றது அந்த அளவுக்கு இறங்கி வந்து அந்த பெண்கள் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஆனா இது கட்சி வரையறையின்றி எல்லா கட்சியில இருக்கிற பெண்களும் இதை சந்திக்கிறாங்க. எல்லா பெண்களும், நடைமுறை வாழ்க்கையில் இருக்கிற பெண்களும் இதை சந்திக்கிறாங்க. ஆனால் அது கவனம் குவிப்பு அதிகமாக இருக்கிறதுனால ஒரு சினிமா இண்டஸ்ட்ரியில் இருக்கிற பெண்கள், பாலிடிக்ஸில் இருக்கிற பெண்கள், மினி செலிபிரிட்டிஸாக இருக்க பெண்கள், அவங்களுக்குலாம் எக்கச்சக்கமாக இந்த மாதிரி பாடி ஷேமிங்கு, ஜெனட்டிக் ப்ரொஃபைலிங்கு, ரேசிசம், ஏபிலிசம் எல்லாமே நடக்குது. அப்படி பேசக்கூடாது, அது வளர்ந்த ஒரு நாட்டுக்கான அழகு இல்லை, அது தராதரமான செயல் இல்லைன்றதே நம்ம மக்களுக்கு தெரியல. ஒன்று சொல்லிட்ட பத்தியா அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. அல்பமே இப்படி பேசவே கூடாது, கொஞ்சம் முன்னேறு அப்படின்னு சொல்ல வேண்டியதாக இருக்குது. வெறும்னே நம்ம முன்னேற்ற கழகங்கள் வச்சு யூஸ் இல்லை சார், உண்மையிலே முன்னேறணும். நன்றி.